அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தினத்தன்று வளர்பிறை பஞ்சமி. இந்த தினத்தன்று 5 கிராம்பு இருந்தால் போதும், நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். அது பணமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதேனும் நம்மளுடைய வேண்டுதலாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு நடக்கும். பிரிந்த உறவுகள் கூட ஒன்று சேரும். மிக மிக சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை மாலை நேரம் அல்லது காலை நேரம், நீங்கள் எந்த நேரம் வேண்டும்னாலும் இது செய்யலாம். இதற்கு வழிபாடு பூஜைலாம் இல்லை. ஒரு 5 கிராம்பு மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 5 கிராம்பு அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அந்த மொட்டு நல்லா இருக்கணும். ஒரு பக்கம் கூட நமக்கு உடையக்கூடாது. 5 கிராம்பு கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கையில் உள்ளாங்கைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாசமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் கூட நீங்கள் கசக்கி கையில் வச்சுக்கலாம். கிராம்பு வாசனையாக தான் இருக்கும். அல்லது ஜவ்வாது பொடி லைட்டாக கையில் வாசமாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா மல்லிகைப்பூ கூட கையில் வச்சுக்கோங்க. ஏதேனும் ஒன்று நல்லா வாசமானது கையில் வைத்துட்டு இந்த 5 கிராம்பையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு உங்கள் உள்ளாங்கைக்குள்ள வச்சு நீங்கள் 2 கையை மூடிக்கோங்க. அந்த இடது கையில் அந்த கிராம்பை வச்சு வலது கையால் மூடிக்கோங்க. மூடிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு எவ்வளோ பணம் வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் ஒரு நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னா அது உங்கள் கைக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. இல்லை மற்ற ஏதேனும் உங்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை இருக்கோ அது சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை நீங்கள் உங்கள் இடது கைக்குள்ளே அந்த கிராம்பை வச்சு வலது கையால் வச்சு மூடி நீங்கள் வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டிக்கும் போதே உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். அந்த கிராம்பு அனைத்தையுமே உள்வாங்கிக்கும். நமக்கு கேட்ட சக்தி அது அப்படியே கொடுக்கும். நம்ம கேட்ட வரங்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சு நல்லா மூடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிடமாவது வைத்து நீங்கள் மனமுருக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வராகியம்மனோட படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு முன்னாடி கூட உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இல்லை நான் பூஜை பண்ணலைங்க, நான் சும்மா மட்டும் இந்த பரிகாரம் பண்ணிக்கலாமா, என்கிட்ட படம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் நாளைக்கு கட்டாயமாக இதை செய்து பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். 5 நல்ல கிராம்பு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி, நீங்கள் கையில் வச்சு நல்லா வேண்டிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த கிராம்பு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இதை ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கிடணும். அந்த சிவப்பு நிற துணியில் நீங்கள் 1 ரூபாய் நாணயம் அல்லது 5 ரூபாய் நாணயம், 1 ரூபாய் நாணயம் வச்சிங்கன்னா 5 நாணயம் வச்சுருங்க. நீங்கள் 5 ரூபாய் நாணயம் வச்சிங்கன்னா 1 மட்டும் நீங்கள் வச்சுருங்க. வச்சு இந்த 5 கிராம்பை வச்சு நீங்கள் நல்லா முடிச்சு போல் கட்டி விட்டுருங்க. கேட்டு நீங்கள் உங்களுடைய பூஜை அறையிலையோ இல்லைன்னா எங்கே வேண்டும்னாலும் இதை வைக்கலாம். தென்மேற்கில் நீங்கள் வைக்கலாம், வடகிழக்கில் வைக்கலாம், நீங்கள் இல்லை சமையல் கட்டில் கூட வைக்கலாம். நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் இந்த முடிச்சு வைக்கலாம். உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். பணம் சம்மந்தப்பட்டது நீங்கள் வேண்டியிருக்கிறீங்க அப்படின்னா பணம் இருக்கிற இடத்துல கூட வச்சுருங்க. உறவு சம்மந்தப்பட்ட ஏதேனும் உறவு பிரிவு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தென்மேற்கு பகுதியில் நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் இதை நீங்கள் வைக்கலாம். அப்படியே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். ஒரு வாரம் கழித்தோ அல்லது 3 நாட்கள் கழித்தோ நீங்கள் அந்த நாணயத்தை எடுத்து வச்சுருங்க. அந்த கிராம்பை கல்படாத இடத்துல போட்டுருங்க. இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையில் தான் இது கிடைக்கும். நல்லா உங்களுடைய பிரார்த்தனை நல்லா மனமுருக வேண்டிக்கும் போது நமக்கு நிச்சயமாக அது நடக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கொடுக்கும். இந்த கிராம்பு பரிகாரம், இன்னொரு கிராம்பு பரிகாரம் இருக்குது. அது நம்ம ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால நம்ம செய்வது ரொம்ப நல்லது. ஒரு 3 கிராம்போ அல்லது 2 கிராம்போ நம்ம எடுத்துட்டு நீங்கள் வெளியே உங்கள் தலையை சுற்றி நீங்கள் அந்த வெளியில் பார்த்து நம்ம வாசல் வெளியே பார்த்தீங்கன்னா கற்பூரம் வைத்து எரித்தோம் அப்படின்னா நமக்கு கண்திருஷ்டி நீங்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத பிரச்சனைகளும் சரியாகும். இதுவும் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். இது செய்து பாருங்கள். இது நிறைய பேர் ட்ரை பண்ணி ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டு சொன்னது. நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை நாளே பஞ்சமி தினம் வருதுன்னா ரொம்ப விசேஷம்தான். ஆனால் நிறைய பேர் காலையில் பூஜை செய்யணுமா மாலையில் பூஜை செய்யணுமான்னு கேட்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மட்டும் அதற்கான பதிவு நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் காலையிலும் பூஜை செய்யலாம், மாலையில் பூஜை செய்யலாம். பஞ்சமி தேதி நமக்கு முழுவதும் இருக்குது. அந்த நாளில் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆரம்பித்து நமக்கு திங்கக்கிழமை அதிகாலை வரை இருக்கிறதுனால நமக்கு முழுவதுமே பஞ்சமி தேதி இருக்குது. நீங்கள் காலையில் ஒரு அதிகாலை 4 மணிலேருந்து காலை ஒரு 9 மணிக்குள்ளே வழிபாடு செய்து கொள்ளலாம். மாலை ஒரு 5:30 இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு எப்போ வழிபாடு செய்ய முடியுதோ அப்போ நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். சின்ன சின்ன வழிபாடாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து முக்கியமான ஒரு பரிகாரம் நான் சொல்கிறேன்.
மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 5 மிளகு எடுத்துகிட்டு கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய அகல் விளக்கில் வச்சுருங்க. வச்சுட்டு அதற்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் வச்சுருங்க. உங்களுடைய வேண்டுதலோ உங்களுடைய பண சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இருக்குது அப்படின்னா அது சரியாகும். இதை வந்து நீங்கள் எங்கே வைக்கலாம் அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையிலையும் வைக்கலாம். அல்லது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே பணம் தங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இதை வச்சிடலாம். உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டு உங்களுக்கு கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.